அவல் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய மன்வாசனை மேனகா. என்னுடைய கணவரை நான் ஃபஸ்ட்டு சந்தித்த தருணம் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேருமே வந்து ஒரே ஃபீல்டில், அவங்க வந்து ஒரு மேனேஜர் லெவலில் இருந்தாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் இருந்தோம். நாங்கள் நல்ல நண்பர்கள். எங்களுக்கு நல்ல நட்பு, ஒரு ஒரு அருமையான ஒரு நட்புன்னு தான் சொல்லலாம். நான் வந்து பொலாரிஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். அவங்க வேறு ஒரு செக்டாரில் இருந்தாங்க. ஸோ எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபீல்டில் 2 பேருமே வந்து ரொம்பவே சின்சியராக இருப்போம், ரொம்பவே டார்கெட்டட் ஓரியன்டாக இருப்போம். இந்த நிறைய மார்க்கெட்டிங் பற்றி சிந்திச்சிட்ருப்போம். இந்த மாதத்தில் இந்த டார்கெட்டு. எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 டெலிகாலர்ஸ் இருந்தாங்க, 10 டீம் லீடர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அவர் என்னை சந்தித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஒர்க்கில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பேன், ரொம்பவும் கான்ஷியஸாக இருப்பேன். என்னோடய டார்கெட், என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸு எல்லாமே வந்து பிடிக்கும். ஸோ 2 பேருமே வந்து சந்தித்தது அந்த தருணம் தான் சார். திலக் முதல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாப், நானும் வேலையை விட்டுட்டேன், அவங்களும் வந்து ஒரு வேலையில் இருந்தப்போ குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு உணவை கொண்டு போகணுன்னு யோசித்தோம் நாங்கள். அப்போ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உணவு, நல்ல நியூட்ரிஷனாக இருக்கணும், குழந்தை ஆரோக்கியமாக வளரணும்னு தேடி போகும்போது தான் இந்த பாரம்பரிய அரிசி நம்மாழ்வார் ஐயாவை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் என்ன பண்ணார், உடனே ஒரு லீவ் போட்டுட்டு அந்த நம்மாழ்வார் ஐயாவை சந்திக்கும் போது நம்மாழ்வார் ஐயா நிறைய அரிசிகளை பற்றி சொன்னாங்க. அதில் இருக்கிறது தான் கொட்டாரஞ்சம்பான்ற ஒரு அரிசி. அந்த கொட்டாரஞ்சம்பான்ற ஒரு அரிசி வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் ஜாஸ்தியாக ஆகுமா குழந்தைங்களுக்கு. மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்போ கேள்விப்பட்டாங்க, ஸ்பெஷலி ஃபார் நியூலி மேரிட் கப்புளுக்காக இருக்கிற மாப்பிள்ளை சம்பா. கருப்பு கவுனி அரிசியை பற்றி சொன்னாங்க, காட்டியானம் பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த கொட்டாரஞ்சம்பான்ற அரிசியை பற்றி கேள்விப்பட்ட உடனே அந்த அரிசி எங்கே இருக்குதுன்னு நாங்கள் தேடணும். அந்த அரிசி வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு விவசாயி வந்து விளைவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை போய் பார்க்கும்போது தான் தெரியும், இந்த கொட்டாரஞ்சம்பா அந்த அம்மா ரொம்ப வருஷமாக விளைவிச்சிட்ருக்காங்க. முக்கியமாக அவங்க வீட்டுக்கு மட்டுமே சமைச்சு சாப்பிட்ருக்கிறது வந்து தெரிய வந்தது. அந்த கொட்டாரஞ்சம்பாவை அரிசியை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹெல்த் மிக்ஸ் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தோம். எங்களுடைய கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து கருப்பு கவுனிலையும் கொட்டாரஞ்சம்பாலையும் ஹெல்த் மிக்ஸ் பண்ணி அதை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதோட ஃபீட்பேக்னா எல்லோரும் அருமையாக இருக்குனாங்க. ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறதுல தான். எல்லாருமே வந்து யோசிப்பாங்க, இப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பிரெட் வின்னர் வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை தேடியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி புதுமையான ஒரு விஷயத்தை தேடி போகும்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து நம்ம யோசிப்போம், நமக்குன்னு ஒரு டிபெண்ட் இருக்குது, நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நமக்குன்னு வாழ்வாதாரத்தை எப்படி பார்க்கும் போதுன்னு டெஃபினட்டாக நான் வந்து அப்போஸ் பண்ணேன். நான் இந்த பிஸ்னஸே வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கோம், நம்ம நிறைய அவரும் ஒரு ஏர்னிங் ஒரு 45,000க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருந்தார், நானும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக ஏர்ன் பண்ணியிருந்தேன். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு, நம்ம தேவையில்லாமல் இதெல்லாம் வேலையை விட்டுட்டு நம்ம பண்ணணுன்றது வந்து கண்டிப்பாக அப்போஸ் பண்ணியிருந்தேன். நிறைய கடைகளை அவர் வந்து காட்டும் போதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, இது காய்கறி ஒரு அரிசியை நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ரெண்ட் இருக்குது, நிறைய டிபெண்டன்ஸ் இருக்குது, நிறைய நம்மளுடைய தேவைகள் இருக்குது, இதை வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு தான் அவரை வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் போக அவர் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்கர் பாபாவில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் 50 வகையான வெரைட்டி ஆஃப் ரைஸை வந்து தமிழ்நாட்டிலே முதல் தடவையாக அரிசிக்குன்னு ஒரு திருவிழா வச்சுருந்தோம். அந்த அரிசிக்குன்னு நாங்கள் திருவிழா வைக்கும் போது நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய மக்கள் அப்படியே அந்த கண்காட்சி, ஏதோ ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காட்டுறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கண்காட்சியில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து 100 வகையான பாரம்பரிய அரிசி, நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போது இதுக்குன்னு நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறதுக்கு மட்டுமே இல்லை, இந்த உணவை வந்து சாப்பிட்றதுக்கும் மக்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்குன்னும் போது தான் சரி இதை எப்படி பண்ணலான்னும் போது என்ன நிறைய ட்ரைனிங் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா
இந்த விஷயத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆக்குனதுன்றது வந்து முக்கியமாக அவரை தான் நான் சார்ந்து தான் சொல்ல முடியும். ஹீ இஸ் த பர்சன், ஒன்லி பர்சன் என்னை இந்த விஷயத்துக்கு கொண்டு வந்து இந்த விஷயத்தில் ஸ்டாண்ட் பை பண்ணி மண்வாசனைன்ற ஒரு கம்பெனியை வந்து ஒரு பெண்ணால் நடத்த முடியுன்றது வந்து இஸ் த ஒன்லி பர்சன் நம்ம சொல்லலாம். திலக்கு இறந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க அவங்க. அவர் இறந்து நான் கடைக்கு வந்து 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வாதாரத்தை யார் பார்க்க போகிறான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. வாழ்க்கையில் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம், ஒரு பெண்ணு தன்னோட குழந்தைங்களை வந்து சார்ந்தவங்க இல்லை நம்ம தான். அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி. ஒரு குழந்தைக்கு தாய் இல்லாதவங்களும் கஷ்டம்தான், தகப்பன் இல்லாதவங்க கஷ்டம்தான். என் கணவர் இறந்த 3வது நாளில் நான் கடைக்கு வரும்போது அந்த கடையில் பேக்கேஜிங் பண்ணி நான் இன்னொரு கடைக்கு நான் அனுப்புகிறேன். நான் கடைக்கு அனுப்பும் போது அந்த பர்டிகுலர் பர்சன், ஒரு ஆர்கானிக் ஷாப்பு பர்சன் வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாரு, மேடம் அவர் இறந்தது வந்து ஒரு ஒரு ரூமரா இல்லை எப்படி மேடம்? ஏன்னா 3வது நாள் எனக்கு வந்து ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னார். சார், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தொடர்ந்து இந்த மண்வாசனையில் வந்து நடத்தி கூட போகணுன்றதுக்கு வந்து நான் வந்தேன் சார். நம்ம தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 16 நாள் வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருக்கணும். அந்த தாலி எடுத்துகிட்ட பிறகு தான் அவங்க வந்து வெளியே வரணுன்றது வந்து ஒரு கோட்பாடு ப்ளஸ் அது ஒரு சாங்கியமாக வந்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் இப்போ ஒன்லி பர்சன் பிரெட் வின்னர். நான் தான் இந்த குடும்பத்தை நடத்தி ஆகணும். என்னை சார்ந்தவங்க என்னோட 2 குழந்தைங்க. இந்த 2 குழந்தைங்களை எப்படி நான் வந்து வளர்க்கணுன்றது வந்து நான் முன்னிலைப்படுத்தி போகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அவர் இறந்த 3வது நாளில் இந்த கடைக்கு வந்து என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இயற்கை முறையில் இருக்கிற அந்த அரிசிகளை சொல்லி கொடுத்தா அந்த குடும்பமே வந்து பெனிஃபிட் ஆகுன்றதால நான் பெண்களுக்காகவே வந்து சமையல் நிகழ்ச்சி, நிறைய நிகழ்ச்சி, டிவி நிகழ்ச்சிலையும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைவேட்டாகவும் நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் மண்வாசனை வந்து கடவுள் கிருபையில் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய புது ப்ராடக்ட்டு வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை கடையில் நாங்கள் முதல் வந்து டி நகரில் ஒரு கடையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கிலோ அரிசி வந்து ஒரு மாதத்துக்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். எங்களுடைய கடையை நாங்கள் பார்க்கும்போது எல்லோரும் வரவங்களாம் இது நாட்டு மருந்து கடையான்னு கேட்பாங்க. ஏன்னா அரிசி இருக்கும், அந்த அரிசி வந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும்னு யோசிப்பாங்க. அந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி மட்டுமே குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ராகி இருக்கும், கம்பு இருக்கும். ராகி கம்பெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு 1/2 kg ரைஸுக்கே நாங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதாவது இந்த அரிசியில் வந்து இவ்வளோ ஆக்சைட் இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது, இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் போகும், உடம்பு சுறுசுறுப்பாகும், நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க வந்து வீட்டுக்கு போய் 1/2 kg அந்த ஒரு கப் அரிசியை செஞ்சு பார்த்துட்டு வேகலைன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து வேறு ஏதாவது கொடுத்துருங்க, இது வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்கிற காலம் போயிட்டு இப்போ வந்து டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு, வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து பேக்கிங் பண்ணி வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் அதிகமாக உற்பத்தி வந்து இது வந்து கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து என்கிட்ட வந்து வாங்கின 1/2 கிலோ அரிசி கஸ்டமர் இப்போ வந்து 25 கிலோ மூட்டை மாதத்துக்கு வந்து அவரோட வீட்டுக்கு தேவையானதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இது பாப்புலாரிட்டி கிடையாது. அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, என்னோடய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் பவர் வேணும், எங்களுக்கு ஸ்டாமினா வேணும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் உணர்ந்தாங்க நம்மளோட வெளியே போய் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி இயற்கை முறையில் விளைவிக்கிற அரிசிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அரிசியில் கஞ்சி வச்சு கொடுக்கும் போது மேடம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கேன் மேடம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் வெயிட்டாக இருக்காமல் நல்லா இருக்கேன், கால் வலி சரியாயிடுச்சு, சில பேருக்கு தைராய்டு வந்து போயிருக்கு, நிறைய பேருக்கு வந்து மருத்துவ குணமான இந்த பாரம்பரிய அரிசியை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும் போது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு நிறைய காதால கேட்டிருக்கேன், நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தது. அந்த தைராய்டு பிரச்சனை வந்து தொடர்ந்து வலுக்கட்டாயமாக அந்த அரிசியை சாப்பிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு நான் வந்து இந்த அரிசியை வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு அரிசிகளை கொண்டு வந்து எனக்கு வந்து கொடுக்கும் போது அதை வேக வச்சு சாப்பிடும் போது நான் வந்து ஒரு விருப்பம் இல்லாமலே தான் சாப்பிட்டேன்னு தான் சொல்ல முடியும். இந்த முதல் ஸ்டார்டிங் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து அரிசியை சாதத்தை வாயில் போட்டவுடனே அப்படி மிழுங்க தான் பார்ப்போம்.
ஆனால் பாரம்பரிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அதை மென்று அதை பொறுமையாக நிதானமாக மெல்றதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் கொடுக்கும். ஸோ ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும். பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அற்புதங்கள் வந்து இதில் இருக்குது. மாமருந்தாகம் பாரம்பரிய அரிசின்னு இதுக்கு பேரே வந்திருக்கு. இந்த அரிசியை வந்து நாங்கள் எப்படி ஈஸியாக கஸ்டமருக்கு கொடுக்கணும், எப்படி வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும், நாங்கள் அதனாலே நிறைய சமையல் நிகழ்ச்சி கூட நான் வந்து நிறைய பேருக்கு இலவசமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே யோசிப்பாங்க, நம்ம வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து மில்லட் ஐஸ்கிரீம்லாம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மில்லட் ஐஸ்கிரீம், கம்பில் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கேள்விப்படுறவங்க. நான் அப்போ என்ன யோசித்தேன்னா, கருப்பு கவுனி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா அல்வா பண்ணுறாங்க, கேக் பண்ணுறாங்க, பிஸ்கெட் பண்ணுறாங்க, நம்ம ஏன் ஐஸ்கிரீம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசித்தேன். இப்போ குழந்தைங்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் ஒரு பிரபலமான ஒரு கடையிலேருந்து தான் நம்ம பேர் சொல்கிறோம். அரிசி வந்து விலையை வந்து அந்த அரிசிக்குன்னு ஒரு பேர் இருக்கிறது வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பேர் இருக்குது. அந்த அரிசியில் வந்து எப்படி ஐஸ்கிரீம் தயாரிக்கிறது வந்து ஒரு நாள் யோசிச்சப்போ, சுகருக்கு பதிலாக நாங்கள் வந்து பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறோம், பால் யூஸ் பண்ணுறோம், கருப்பு கவுனி அரிசி போட்டு நாங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம், அதாவது பனிக்குழுன்னு சொல்லுவாங்க, அந்த ஐஸ்கிரீம் தயாரித்து ஒரு ஸ்டாலில் நாங்கள் கொடுக்கும்போது எல்லாருடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. கருப்பு கவுனி ஐஸ்கிரீம்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதுக்கு நான் வந்து குளோபல் இந்தியா சர்டிஃபிகேட் எடுத்திருக்கேன், குளோபல் வெஜிடேரியன் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு இதுவும் நாங்கள் கலக்கலைன்றதுக்காக எடுத்திருக்கோம். இதை வந்து நாங்கள் எல்லா இயற்கை அங்காடி கடைகளுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூருக்கு போகுது, திருச்சி போகுது, ஈரோடு போகுது, பெங்களூருக்கு கூட அனுப்புகிறோம். நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு, இந்த மாதிரி நிறைய இயற்கை அங்காடி கடைகளுக்கு நாங்கள் வந்து த்ரூ பஸ் மூலியமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து அங்கே பிக்கப் பண்ணிப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போடுது. அடுத்தடுத்த ஆர்டரும் வந்தது. எனக்கு மேரேஜுக்கு கூட நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு கூட ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணத்துக்கு வரவங்க நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு இந்த கல்யாணத்தில் வந்து என்ன ஸ்பெஷலுன்னு எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லணுன்றதுக்காக இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இந்த அரிசியில் வந்து பாரம்பரிய அரிசியில் ஐஸ்கிரீம் பண்ணதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணோன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுமையாக நிறைய ப்ராடக்ட்லாம் நாங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணுற பிளான்லேயும் இருக்கோம். ஆரம்பித்தது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்தோம். இதில் வந்து சொல்ல போனோன்னா நிறைய இழப்புகள் தான் அதிகம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடச்சிட்டா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட அருமை தெரியாது. ஆனால் மண்வாசனையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய இழப்புகளும் நாங்கள் சந்திச்சிருக்கோம், நிறைய இதில் விஷயங்களும் சந்திச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு வேலையாக நீங்கள் பண்ணுறதுன்னு நிறைய பேர் சொந்தக்காரங்களே எங்கள் காது கொடுத்து கேட்டது கூட நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் இந்த ஒரு வேலை, இது நீ எல்லாம் மாவரைக்கிற வேலைலாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் என்னது, இது ஒரு 2 இதுக்காக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கறது ஒரு வேலையான்ற நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா வந்து 1/2 kg ரைஸ் விற்றவங்க வந்து நாங்கள் டன்ஸில் ரைஸ் விற்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி லெவலுக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம். இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கிறதுக்கு காரணமே உழைப்பு முக்கியமாக சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து இந்த விஷயம், இந்த பாரம்பரிய அரிசிகளுங்களுக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறதால இது நல்ல வளர்ச்சி அடையுது. இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இன்னும் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்டை கொண்டு வந்தால் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, மேடம் உங்களை மாதிரியே நான் வந்து பார்த்திங்கன்னா செய்யணும், எனக்கு இதுலேருந்து ஒரு பொருளை எடுத்து நான் வந்து அதை வந்து செய்யணும், நானே மேனுஃபேக்சரிங் பண்ணணும், இதுக்கு என்ன வழி, எங்களால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொண்டு வாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ப்பாங்க, எல்லாருடைய ஃபோக்கஸும் எப்படி இருக்கும்னா, வருவாங்க இந்த அரிசியில் இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறாங்க, இவங்க
இதே மாதிரி நம்ம பண்ணிடணும். இந்த அரிசியில் வந்து தோசை மிக்ஸ் பண்ணுறோம், இதே மாதிரி பண்ண ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது. திங்க் பண்ணணும், நல்லா திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நீங்களே டெவலப் பண்ணுங்கள். இதுக்காக 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் லோன் வாங்கி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஒரு பிஸ்னஸை கொண்டு வரணும்னு வீட்டில் இருந்தபடியே, நாங்களும் வீட்டில் இருந்தபடியே ஹெல்த் மிக்ஸ் தான் இப்போ வந்து நாங்கள் தயாரித்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கடைகளில் வச்சோம். அதுக்கப்புறம் புது புது ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் பண்ணோம். நியூ ப்ராடக்ட்டை இன்னோவேட் பண்ணுங்கள். நியூ ப்ராடக்ட்டை இன்னோவேட் பண்ணி அதில் உங்களுக்குன்னு தனித்துவத்தை கொண்டு வந்து அதை வந்து இன்னோவேட்டிவாக பண்ணி மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினா கண்டிப்பாக அக்செப்டேஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவை வந்து நீங்கள் யோசிங்க. இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிற எல்லா பொருட்களை வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பண்ணலான்ற யோசிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் விளைக்கிற காய்கறிகளை வச்சு அழகாக ட்ரையிங் பண்ணி சிப்ஸ் மாதிரி பண்ணி பேக்கெட் பண்ணி எல்லா பசங்களுமே விரும்பி அதை சாப்பிட்றாங்க. அதில் மசாலாலாம் வந்து போட்டு அவங்க வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நியூ ப்ராடக்ட்டு இப்போ வந்து சிப்ஸ்னால் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் தான் யோசிச்சிருப்போம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, சேப்பங்கிழங்கு சிப்ஸுன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் வெஜிடேபிள்ஸ் வச்சு அழகாக சிப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னோவேட்டிவாக யோசித்து தாராளமாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதை எப்படி அடுத்த லெவல் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி கொண்டு போகணுன்னு பாருங்கள். வீட்டிலே ஒரு பொருளை வச்சு நான் இதை பண்ணிட்டேன்றதோட வெளி உலகத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கடைகளில், அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த கடைக்கு சார்ந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்து வெளியே வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும்.